ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीभक्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। काशिनियोर्ताम्बाड कलियुगत्ते वन्दुदित्तु ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுலத்தாரானை மாசரையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையென் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே. ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தத்திலே 2வது பிரபந்தம் திருவாசிரியம். அதிலே 5வது பாசுரம் நாம் இப்ப பார்க்க வேண்டும். எம்பெருமானுடைய உலகளந்த வைபவம் திரிக்கிரமாவதாரம் பற்றி சொல்லக்கூடிய பாசுரம் மாமுதலடி போது என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய பாசுரம். இதற்கு முன் பாசுரத்திலே அடியாறுகளுடன் கூடியிருந்து எம்பெருமானுக்கு நாங்கள் வாழிய என்று பல்லாண்டு பாடுவோம். ஊழிதோர் ஊழியோவாது வாழியவென்று யாம் தொழை செய்யும் கொல் என்பதாக சாதித்தார். எத்தனை காலமாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு வாழிய என்று பல்லாண்டு பாடும்படியாக நமக்கு வாய்க்குமோ என்பதாக சாதித்தார். அப்போ யாருக்கு பல்லாண்டு பாட வேணும் அப்படின்னு சொல்லும் போது, இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்து பிரளய காலத்திலே ஒண்ணுமில்லாத இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் அப்படிங்கிறதை சொல்லும் போது, இரும்பொருட்கெல்லாம் அரும்பெறல் தனி வைத்து ஒரு தானாகி தெய்வ நான்முக கொழுமுளை ஏன்று முக்க நீசனோடு தேவுபல நுதலி மூவுலகம் விளைத்த உந்தி அப்படின்னு சொல்லிட்டு மாயக்கடவுள் மாமுதல் அடியே அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுவேன். எம்பெருமான் மாயக்கடவுள், ஆச்சரியமான தேவன். அவனுடைய பரம பிராபியமான திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். மாயக்கடவுள் மாமுதல் அடியே. அப்புறம் வாழியவென்று யாம் தொழை இசையுங்கள் அடியே வாழிய அப்படின்னு அங்க சேர்த்துக்கணும். மாயக்கடவுள் மாமுதல் அடியே வாழிய என்று யாம் தொழை இசையுங்கள். அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட அது வாய்க்குமோ அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பெரியாழ்வார் அருளி செய்த ரீதியிலே எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேணும் என்பதாக ஆழ்வார் ஆசைப்பட்டார். பாகவதர்களோடு கூட இருந்து பல்லாண்டு பாட வேணும் என்பதாக ஆழ்வார் அருளி செய்தார். இப்பொழுது இந்த பாசுரத்திலே அந்த திருவடியினுடைய வைபவம் ஒன்று நினைவுக்கு வருகிறது. திருவடின்னு சொன்ன உடனேயே எம்பெருமான் மூவடிமன் கேட்டு பின்பு உலகத்தை எல்லாம் அளந்த வைபவம் நினைவுக்கு வரும்படினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுவோம் அப்படிங்கிற. நீர் ஏன் திருவடின்னு சொல்றார்? எம்பெருமானுக்கு பல்லாண்டுன்னு தானே சொல்லணும். அப்படின்னா எம்பெருமானுக்கு பல்லாண்டு தான், ஆனாலும் எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னு எம்பெருமானிடம் ஒரு பக்தி அதிசயத்தாலே ஈடுபடுபவர்கள் திருவடிகளிலே தானே ஈடுபடுபவர்கள்.
சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியம் தானே துவய மந்திரம். சிவன் நாராயணம் சரணம் பிரபத்தியன்னு சொன்னா கூட போரும். நாராயணனை சரணமாக அடைகிறேன் அப்படின்னு சொன்னாட்டு போரும். ஆனா மந்திரத்துல நாராயண சரணம் இருக்கு. திருமேனியை காண்பிக்கிறது, அதிலும் குறிப்பாக திருவடியை காண்பிக்கிறது, திருவடியே உபாயம் என்பதாக. அது ஏன் அப்படின்னா இது சரணாகதி மன்றமானபடியினாலே எம்பெருமானுடைய கதியற்றவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவடியே கதி அப்படின்னு காண்பிக்கிறதா. கருணா உத்தம்பகமாகவும் அப்படிங்கிற அவனுடைய கருணை மூலம் பலன் வரணும். அப்ப எம்பெருமானுடைய கருணையை காட்டும்படியாக நாம் அவன் காலிலே விழுகிறோம். நமக்கு கதி இல்லை, எம்பெருமானுக்கு கருணை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக திருவடிகளிலே சரணாகதி என்பதாக சொல்லுகிறார். அந்த மாதிரி பல்லாண்டு பாடும் போதும் கூட எம்பெருமானுடைய திருவடியிலே பல்லாண்டு பாடுவது அப்படின்னு விசேஷம் என்று பெரியாழ்வார் அருளி செய்கிறார். இங்கே இந்த ஆழ்வாரும் அதை அருளி செய்கிறார். ஏன்னு கேட்டான்னா அந்த திருவடி தானே அந்த உலகத்தை எல்லாம் அளந்தது. உலகத்தை எல்லாம் அளந்ததன் மூலமாக நமக்கு மகா உபகாரம் பண்ணின திருவடி ஆனபடியினாலே அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவது உச்சிதம் அப்படின்னார். பெரிய உபகாரம் நமக்கு என்னன்னு கேட்டா எம்பெருமானுக்கு நாம் எல்லாரும் சேஷர்கள், தாசர்கள், அவனுடைய அடிக்கீழ் இருப்பவர்கள் அப்படிங்கிறதை நமக்கு உணர்த்தின ஒரு அவதாரம் அது திருவிக்ரம அவதாரம். உலகளந்த வைபவம் வேதத்துல சொல்லி இருக்கிற விஷயத்தை தான் அவதாரங்கள்ல எம்பெருமான் லீலையாக காட்டி அருளுகிறான். வேதத்துல எம்பெருமானை பற்றி சொல்லும் போது பத்தி விஸ்வஸ்ய லோகத்துக்கெல்லாம் சேஷியானவன் அப்படின்லாம் பல இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ அதை காண்பிப்பதற்காக உலகம் எல்லாமே சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாமே எனக்கு சேஷம் அப்படின்னு எம்பெருமான் காட்டுவதற்காக தான் இந்த உலகத்தை அளக்கிறான். இங்கே இந்த பூலோகம் மட்டும் இல்லாமல் மேல் உலகம் வரை எல்லாவற்றையும் அளந்து எல்லாருமே என்னுடைய திருவடி கீழே இருப்பவர்கள் அப்படின்னா எனக்கு தாசர்கள், எனக்கு சேஷர்கள், என்னுடையவர்கள் நீங்கள் ஏன்னா எல்லாத்தையும் அளந்து தன்வசமாக்கி கொண்டான் அல்லவா. மகாபலி கிட்டது எல்லாவற்றையும் அளந்து தன்னுடையதாக முதல் ஆக்கி கொண்டார். அதனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு உரியவர்கள், நான் உங்களுடைய உடைமையாளன் அப்படிங்கிறதை காண்பிக்கும்படியாக இந்த அவதாரம் அழகா நடந்திருக்கான். இதனால நமக்கு பல விஷயங்கள் எல்லாம் புரிய வருகிறது. ஏன்னா வேதத்துல சொன்ன அர்த்தமே இதனால்தான் நல்லா புரியுது. அந்த திருவிக்கிரம அவதாரத்தை பத்தி சொல்லச்ச அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறா. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அவதாரம், ரொம்ப ரொம்ப உபகாரகமான அவதாரம். அப்படின்னா என்ன பண்ணானா ஒரு பக்கம் பார்த்தா தேவேந்திரன், இன்னொரு பக்கம் பார்த்தா மகாபலி. தேவேந்திரன் என்ன சொல்றான், என்னுடைய ராஜ்யத்தை இவன் அபகரித்து கொண்டு விட்டான், இந்த மகாபலி அபகரித்து கொண்டு விட்டான் அப்படிங்கிறான். அப்ப பெருமாள் பார்த்தார், தேவேந்திரா ஏன் இதுக்கு போய் கஷ்டப்படுற அப்படின்னா நீங்க எனக்கு கொடுத்த ராஜ்யம்ங்கிறான் தேவேந்திரன். தேவலோகத்திலே தேவேந்திர பதவியை தேவேந்திரனுக்கு கொடுத்தது எம்பெருமான் தானே. அதை பத்தி வேதத்துல கதையே இருக்கு, ஒரு கதை இருக்கு எப்படி கொடுத்தார் அப்படிங்கிற கதை எல்லாம் இருக்கு. அதனால தேவேந்திரனை சிருஷ்டித்து அவனுக்கு அந்த பதவியை கொடுத்து நீ இந்த இந்திரனாக நீ இருந்து கொள், தேவலோகத்துக்கெல்லாம் தலைவனாக நீ இருந்து கொள் அப்படின்னு பெருமாள் ஆக்கியிருக்கார். ஆனால் அந்த பதவியை அவன் அபகரிச்சுட்டான். நான் தான் இந்திரன் தான், இவனை விரட்டினான் யாரு, மகாபலி. அப்ப நீங்கள் எனக்கு கொடுத்த பதவியை அபகரித்து கொண்டு விட்டான் அப்படின்னு தேவேந்திரன் சொல்றான். உடனே சாதாரணமானவாள என்ன பண்ணுவான் கேட்டான்னா, இந்த பாருப்ப உனக்கு நான் பதவி வாங்கி கொடுத்தேங்கிறது வாஸ்தவம் தான், அதுக்கப்புறம் நீ தான் அந்த பொறுப்பை காப்பாத்திக்கணும். உனக்கு காப்பாத்திக்க முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், கொடுத்தது முதல்ல நான் தான் கொடுத்தேன் வாஸ்தவம் தான், நீ அதை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டாமா, உனக்கு அந்த திறமை இல்லைன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விதானே எல்லாருக்கும் வரும். பொதுவாக எல்லாரும் அப்படிதானே சொல்லுவார்கள். நமக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கிறார்கள்னா கொடுக்கறதோடு சரி, அதுக்கப்புறம் பத்திரமா பார்த்து கொள்வது நம்முடைய பொறுப்பு தானே. ஆனா உனக்கு அந்த பதவியை கொடுத்தால் நீ அதை பார்த்து கொள்ள வேணாமா அப்படின்னு இந்திரன் கிட்ட கேட்கணும். ஆனா பெருமாள் அதை கேட்கலையா. ஐயோ பாவம், என்ன பண்ணுவான் இவன், நாமும் கொடுத்ததோடு நிற்க கூடாது, இவனுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்ததோடு நிற்க கூடாது, அதை அவனுக்கே உரியதாக நாம் பார்த்து கொள்ள வேணும் அப்படின்னு அதற்காக பெருமாள் மறுபடியும் அவனுடைய உலகத்தை
அவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு மீட்டு கொடுப்பதற்காக பெருமாள் வந்து வாமனாவதாரமும் திரிபுராவதாரமும் எடுக்கிறார். அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு பார்த்தான்னா, தேவலோகத்திலிருந்து இந்திரனை விரட்டி அந்த தேவலோகத்தை பிடிங்கிட்டார். உடனே பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்தியோடு யுத்தம் பண்ணலாம், யுத்தம் பண்ணி அதை அபகரிக்கலாம் ராஜ்யத்தை. ஆனா பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டா, பெருமாள் பிரகலாதனுடைய பேரன் இவன், பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனுடைய பிள்ளை மகாபலி சக்கரவர்த்தி. அதனால பிரகலாதன் மேல இருக்கக்கூடிய ஒரு அபிமானமும் ஒரு அனுகிரகமும், அவனுடைய பேரனாச்சே, இவனை நாம அடிக்க கூடாது, இவனோட யுத்தம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பெருமாள் நினைச்சுட்டு இருக்க. இப்ப பாருங்க, பிரகலாதன் கிட்ட பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் கருணைங்கிறது அவனோட விடல. பிரகலாதன் அவனுடைய பிள்ளை இன்னும் இவனுடைய பிள்ளை எல்லாத்தையும் போயிட்டு இருக்கு. அப்போ இதுதான் ரட்சணம் அப்படிங்கிறது பெருமாள் கிட்ட எத்தனை விசேஷமா இருக்குங்கிறத நாம பாக்குறோம். இந்திரன் கிட்ட பார்த்தானா, இந்திரனுக்கு பதவி வாங்கி கொடுக்கும் போதே இந்திரனை யாரும் ஒத்துக்க மாட்டேன்னுட்டான். தேவலோகத்துல பெருமாள் அவன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சார், நீதான் தேவேந்திரன், போய் தேவலோகத்துக்கு ராஜாவாருன்னு சொல்லி அனுப்பிச்சார். அங்க இருக்கலாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டா, திருப்பி அனுப்பிச்சுட்டா. இந்திரன் திரும்பி வந்தான் பெருமாள் கிட்ட அப்படின்னு வேதத்துல கதை இருக்கு. திரும்பி வந்து என்னை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், நான் தேவேந்திரன் சொன்னா கூட, உங்கள் தலைவன் சொன்னா கூட யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் பெருமாள் என்ன பண்ணா, ஒரு பட்டம் சூட்டி அனுப்பிச்சார். அதுல தன்னுடைய தேஜஸ் எல்லாம் வச்சு பட்டம் சூட்டி அனுப்பிச்சார். அப்ப இந்திரனை பார்த்த உடனே எல்லாருமே தேவர்கள்லாம் அவங்க காலில் விழுந்து, இது உங்க ராஜ்யம்தான் அப்படின்னு சொன்னான்னு கதை இருக்கு. ஆக ராஜாவா இருக்கன்னா அதுக்கு ஒரு தேஜஸ் வேணும் இல்லையோ, அந்த தேஜஸை பெருமாள் தான் கொடுக்கிறார். அப்படி இந்திரனை எல்லாம் உட்காந்து வச்சிருக்க. இந்திரோ மகேந்திர சுரநாயகோம, இந்திரன் மகேந்திரன் ஆனது அப்படின்னா விருத்தராசுரனை வதம் பண்ணிதான். விருத்தராசுரனை வதம் பண்ண அப்புறம் தான் அவனுக்கு மகான் ஒரு பட்டம் சேர்ந்தது, அதுவும் வேதத்துல இருக்கு. விருத்தராசுரனை வதம் பண்ணச்சு பெருமாள் தான் துணை நின்றார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஆக எல்லா விதத்திலையும் இந்திரனாக ஆக்கிறது பெருமாள் தான். ஆனா கடைசியில் அவன் ராஜ்யத்தை இழந்த போது, போடா என்னால் அவ்வளவுதான் முடியும்னு சொல்லல, ரட்சிக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி அவர் வந்து இந்திரனுடைய ராஜ்யத்தை எல்லாம் அபகரிச்சுட்டான். அவங்க கூட யுத்தம் எல்லாம் பண்ணல, நம்ம பிரகலாதனுடைய பேரன் அப்படின்ட்டு அனுகிரகம் பண்ற. அதனால அனுகிரகங்கிறது பிரகலாதனோட இருக்காது, பேரன் வரைக்கும் போறோம். இந்திரன் கிட்ட பண்ற அனுகிரகங்கிறது அவனுக்கு பதவி கொடுத்ததோட நிற்காது, மேல்மேலும் அவன் கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து காப்பாற்றும்படியாக ஆகும். அதே மாதிரிதான் நம்ம கிட்ட பெருமாள் பண்ற அனுகிரகம் கூட. நம்ம கிட்ட என்ன அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு முதல்லயே பார்த்தோம். அதாவது இந்த திருவாசகத்திலேயே உலகு படைத்துண்ட எந்தை அப்படின்னு ஆரம்பிச்சு உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தாருங்கிறதா பெரிய விஷயமா முதல் பாசுரத்துல, இரண்டாவது பாசுரத்துல, அதுல நாலாவது பாசுரத்துல, போன பாசுரத்துல அதெல்லாம் பார்த்தோம். லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன் அப்படின்னு. உலகத்தை சிருஷ்டிக்கிறதே ஒரு பெரிய ரட்சணமாக இருக்கு. ஏன்னா யாவகை உலகமும் யாவரும் எல்லாம் மேல் வரும் பெரும்பாழ் காலத்து, ஒண்ணும் இல்லாத பெரும் பாழான காலத்திலே எம்பெருமான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தான் அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய ரட்சணம் அப்படின்னு இருந்து பெருமாள் அதோட விடலையா. சிருஷ்டிச்சா போறாது, இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், அப்பதானே நம்மிடம் வந்து சேருவார்கள் அப்படின்னு கூடவே வேதத்தையும் கொடுத்துருக்கான். ஆக சிருஷ்டிக்கவும் சிருஷ்டிச்சு மானம் பிரதீபமேவ காருணுக்கோ ததாதி அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை, ஒரு வேதத்தை ஒண்ணு கொடுத்துருக்கான். வேதத்தை கொடுத்தபடினாலதான் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுல நமக்கு தெரியறதோ இல்லையோ, நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிகிறது அந்த வேதம் மூலமாக. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேதம் ஒண்ணு இல்லைன்னா எப்படி இருக்கும் கேட்டா ஒரே இருட்டா இருக்கும், செய்யறது எது செய்யக்கூடாது எது அப்படின்னு தெரியாம இருக்கும். அதனால்தான் தீபம் போல வேதம் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் போல நமக்கு வேதம்ங்கிறது. வெளிச்சம் இல்லாட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை எல்லாம் பெருமாள் சிருஷ்டிச்சார், சூரியன் ஒருத்தனை சிருஷ்டிக்காட்டா எப்படி இருக்கும்? இந்த லோகத்துல வெளிச்சமே இருக்காது, அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப நாமள என்ன பண்ண முடியும்? சரி சூரியன் வேண்டாம், சூரியன் சந்திரன் இருக்கான், அக்னின்னு ஒருத்தரை சிருஷ்டிக்கல வச்சுக்கோங்க, நம்ம ராத்திரி வேலையில என்ன அவஸ்தப்படுவோம்? விளக்குன்னு ஒண்ணு இருக்கவே தானே, அக்னின்னு ஒண்ணு விளக்குன்னு ஒண்ணு இருக்கவே தானே. ஆக இதையெல்லாம் பெருமாள் சிருஷ்டித்தது சூரியன் சந்திரன் அக்னின்னு மூணு தேஜஸ், மூணு தேஜஸையும் சிருஷ்டிச்சு நமக்கு பரம உபகாரம் பண்ணியிருக்கான் எம்பெருமான். அதே மாதிரி எதுக்கு சொல்றேன், அப்படி சூரியன் ஒண்ணு இல்லைன்னா உலகம் எப்படி இருட்டல் இருக்குமோ
அந்த மாதிரிதான் வேதம்னு ஒண்ணு இல்லைனாலும் உலகம் இருட்டில் தான் இருக்கும். ஏன்னா வேதத்துல தான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லியிருக்கு, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே இருக்கு. வேதம் இல்லாட்டா இருட்டில் நடக்கிற மாதிரி, அதாவது வெளிச்சத்தில் நடந்தா எந்த பக்கம் கால் வைக்கணும், எங்க பக்கம் மேடு, எந்த பக்கம் பள்ளம், எங்க நடந்து போனோம், எங்க நடக்க கூடாதுன்னு தெரியும். இருட்டில் நடந்தான்னா கடைசியில வழியில இருக்கக்கூடிய கிணத்துல போய் விழுந்துருவான், முள்ளுல போய் விழுவான், கல்லுல போய் விழுவான். ஆனா வெளிச்சம் தேவையா இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நாம சரியாக நல்லது கெட்டது தெரிந்து நடப்பதற்கு வேதம்ங்கிறது தேவையா இருக்கு. அதனால வேதங்கிறது ஒரு வெளிச்சம் போல, ஒரு தீபம் போல அப்படின்னு சொல்ற வழக்கம். ஆக தீபம் போல வேதத்தை கொடுத்தா, அந்த வேதத்துல பார்த்தீங்கன்னா விஸ்வசிய அப்படின்னு ஆரம்பிச்சு தான் தான் எல்லாருக்கும் ஈஸ்வரன் ஆத்மேஸ்வரம் அப்படின்லாம் சொல்லியிருக்கான் இல்லையா, எல்லாருக்கும் சுவாமி அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஆனா அதோட போறாமல் அதை நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவதாரமும் எடுத்து, திருவிக்ரம அவதாரம் எடுத்து எல்லாருடைய சிரஸ்லையும் தன் திருவடியை வைத்து எல்லாரும் என்னை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறதை நிலைநாட்டினான். அப்படின்னும் போது ரக்கணங்கிறதே எவ்வளவு தூரம் போறது பாருங்க. மேல மேல நீண்டவர் சிருஷ்டிச்சதோட நிக்கல, வேதம் கொடுத்தார். வேதம் கொடுத்ததோட நிக்கல, வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கும்படியாக எம்பெருமான் தானே அவதாரம் பண்ணி எல்லாரையும் தன்னுடைய தாசர்களாக ஆக்கி கொள்கிறான் அப்படிங்கிற அளவு வரைக்கும் போயிருக்கு. ஆகையினால இப்படிப்பட்ட உலகம் வளர்ந்த திருவடிக்கு தான் பல்லாண்டு பாடணும். ஏன்னா நமக்கும் இந்த ஞானம் இது புரியறதுக்கு காரணம், சிருஷ்டிச்சு வேதத்தை கொடுத்து அப்புறம் தானே திருவிக்ரமாவதாரம் எடுத்து அந்த அர்த்தத்தை புரிய வைக்கிறான் அப்படின்னாரு. ஆக முதலே சொன்ன மாதிரி ரட்சணங்கிறது ஏதோ நடத்திட்டு போறது இல்லை, அது நீண்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்திரன் கிட்டையும் மகாபலி கிட்டையும் நாம பாக்குறோமோ இல்லையோ, அது மாதிரி நம்ம கிட்டையும் அது நீண்டு இருக்குங்கிறதுக்காக எம்பெருமான் தானே உலகத்தை எல்லாம் அளந்து எல்லாரையும் தன் தாசர்களாக ஆக்கி நீங்கள் எல்லாம் எனக்கு சேஷர்கள் அப்படின்னு நிரூபணம் பண்ணானா. அதனால அப்படிப்பட்ட திருவடி உலகளந்த சேவடி அப்படிங்கிறது இதுக்குதான் பல்லாண்டு பாடம். இந்த ஒரு வைபவத்துக்காக, இந்த ஒரு உபகாரத்துக்காக இந்த திருவடிக்கு பல்லாண்டு பாட வேணும் என்பதாக போன பாசுரத்திலே மாயக் கடவுள் மாமுதல் அடியேன்னு முடிச்ச அந்த திருவடி செய்த அந்த உபகாரத்தை இப்போது ஸ்மரிக்கிறார். 5வது பாட்டு. மாமுதல் அடிப்போது ஒன்று கவிழ் தளர்த்தி மண்முழுதுமகப்படுத்து ஒன் சுடரடிப்போது ஒன்றுவின் செலியே நான்முகப்புத்தேள் நாடுவியந்துவப்பா வானவர் முறை முறை வழிபட நெறியே தாமரை காடு மலர் கண்ணொடு கனிவாயுடையதுமாய் இருநாயிர ஆயிரம் வளர்ந்தன்ன கற்பகக்காவு பற்பல வண்ண முடிதோள் ஆயிரம் தழைத்த நெடியோய் கல்லது அடியதோ உலகே. இந்த நெடியோய் கல்லது அடியதோ உலகே, இவனை தவிர வேறு யாருக்காவது உலகம் விசேஷமாக இருக்குமா அப்படின்னு அர்த்தம். வேற யாருக்காவது உரிமையாக இதை சொல்ல முடியுமா அப்படின்னு பாசுரத்தினுடைய அர்த்தம். மாமுதல் அடிப்போது ஒன்று கவிழ் தளர்த்தி, எம்பெருமான் உலகளந்த போது மாமுதல் அப்படின்னா பரம காரணம் அர்த்தம். பரம காரணனான எம்பெருமானுடைய அடிப்போது திருவடி என்கிற புஷ்பமானது ஒன்று கவிழ்ந்து அலர்த்தி, ஒன்று மலர்ந்தது, கவிழ்ந்திருந்து மலர்ந்ததாம். அது முதல்ல பூமியை அளக்கும் போது திருவடி தாமரை பூ அப்படிங்கிற திருவடியை கவிழ்த்து வச்ச மாதிரி இருக்கான். அது அவ கவிழ்ந்திருந்து அப்படியே மலர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். மண் முழுதுமாக படுத்து, அப்படியே இந்த மண் முழுதையும் தன்வசமாக ஆக்கி கொண்டு எல்லாமே தனக்கு சேஷம்தான் அப்படின்னு நிரூபணம் பண்ணான். அதுக்கப்புறம் ஒன் சுடரடி போது ஒன்றுவின் செலியே. அடுத்து 2வது திருவடி பிரகாசிக்கக்கூடிய திருவடி, அது விண் செலியே அப்படின்னு ஆகாசத்திலே போக ஆரம்பித்தது. ஆகாசத்தை அளக்க ஆரம்பித்தான். நான்முகப்புத்தேள் நாடுவியந்துவப்ப, அங்க நான்முகனான பிரம்மா இருக்கார், அவருடைய லோகம் வரைக்கும் போறது திருவடி. அப்ப நான்முக தேவன் அப்படிங்கிற பிரம்மா இருக்காரு இல்லையோ, அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார். அவர் மட்டும் இல்ல, அவருடைய நாடு, அவர் நாட்டில் இருக்க எல்லாருமே வியந்து ஆச்சரியப்பட்டு உகப்ப சந்தோஷப்படுறார். ஒரு பக்கம் ஆச்சரியம், உடனே சந்தோஷம். ஆச்சரியம் எதிரான கேட்டா எப்படிப்பட்ட திருவடி இப்படி நம்ம லோகத்துக்கெல்லாம் வருது, கீழிருந்து ஒரு திருவடி மேல வந்திருக்கேன்னு ஆச்சரியம். சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு இந்த அனுகிரகம் வாய்த்ததே. நான்முகப்புத்தேள் நாடு வியந்துவப்பா,
வானவர் முறை முறை வழிபட நெறியே. அதுக்கப்புறம் நடுவில் தேவர் லோகங்கள்லாம் நிறைய இருக்கு, ஒவ்வொரு லோகத்துக்கும் போறது. அவர்கள்லாம் முறை முறைன்னு சாஸ்திரம் சொன்ன முறையிலே அவர்கள்லாம் வழிபட நெறி அப்படின்னா நெறி தவறாமல் அவர்கள்லாம் முறைப்படியாக அவர்கள் எம்பெருமானை சேவிக்கிறார்கள் அந்தந்த லோகத்துல திருவடி போகிறபடியினாலே. அப்ப எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, தாமரைக்காடு மலர் கொண்டடு கனிவாயுட எதுமாமி. தாமரைக்காடு பூத்தா போலே கண்கள் எல்லாம் எம்பெருமான் பெரிய திருமேனி, பலவிதமான முகங்களோட சேவதைக்கிறான் இல்ல. அப்ப பெரிய திருமேனி, அந்த முகத்துல ஒரே முகம்தான், அந்த முகத்துல தாமரைக்காடு மலர்கண், தாமரைக்காடு பூத்தா போலே மலர்ந்திருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவனாக இருக்கிறான். கனிவாய் உடையதுமாய், கனி போன்ற திருவாயை உடையவனாக சேவை சாதிக்கிறான். 1000 வளர்ந்தன்ன, பெரிய சூரியனே 1000 சூரியன் அப்படியே பிரகாசிச்சான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய கிரீட்டம் இருக்கிறதா, முடி அப்படிங்கிற. அப்புறம் தோள்கள் 1000 இருக்கு. அது எப்படின்னு கேட்டா, கற்பகாவு பற்பல வண்ண, கற்பக தோட்டங்களே, கற்பக மரம் இருக்கும் இல்லையோ, அது எல்லாத்தையும் கொடுக்குமா. எம்பெருமானும் தன்னுடைய தோள்னாலே கையினாலே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். அதனால கற்பக தோட்டங்களே பற்பல, பல பல தோட்டங்கள் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி முடித்தோள் 1000 தடைத்தான், பலவிதமான கிரீட்டங்களும் பலவிதமான தோள்களுமாக ஆயிரக்கணக்கான சகஸ்ர சீரிஷா புருஷாங்கிற மாதிரி 1000 முடி 1000 தோல். இங்க முடி அப்படின்னா கிரீட்டம்னு அர்த்தம். அந்த கிரீட்டம் தான் அப்படி பிரகாசிக்கிறதா. 1000 வளர்ந்தா அப்படின்னு நல்ல பெரிய சூரியன், 1000 சூரியன் பிரகாசிச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். முடித்தோள் 1000 தடைத்தான் நெடியோய் கல்லுது. அப்போ முடி 1000 தோல் 1000. முடி 1000ங்கிறதுக்கு உதாகரணம் தான் 1000 சூரியன் 1000 வந்த மாதிரி இருக்கான். தோல் 1000 அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் கற்பகாவு பற்பல வண்ண அப்படி. கற்பக தோட்டங்களே பல பல தோட்டங்கள் இருந்த மாதிரியாக தோல் 1000 இருக்கான். அப்படிப்பட்ட நெடியோ எம்பெருமான் மிக உயர்ந்தவன் அர்த்தம். நெடியோன்கிறதுக்கு 2 அர்த்தம். எம்பெருமானே அத்தனை உலகம் மொத்தத்தையும் அளந்தவன்னா எவ்வளவு அவசரமா இருக்கணும் பாருங்க. ஆக அத்தனை ஹைட் உள்ளவன் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நெடியோன்னா பெரியவன் அப்படின்னு அர்த்தம். தான் கஷ்டப்பட்டாவது இந்திரனுடைய காரியம், மகாபலியினுடைய காரியம் எல்லாத்தையும் முடித்து கொடுத்து நமக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் புரிய வைத்த மகோபகாரகம். அதனால அப்படிப்பட்ட பெரியோய் கல்லது அடியரோ உலகே, நெடியோய் கல்லது அடியதோ உலகே. அவனை தவிர வேற யாருக்கு இந்த உலகமானது சேஷமாக இருக்க முடியும்? வேற யாரும் பூமி அளந்திருக்காளா, இல்ல பூமியை சிருஷ்டிச்சிருக்காளா, என்ன பண்ணிருக்கா? யாரும் ஒன்றும் பண்ணல. எப்படி பூலோகத்துக்கு எப்பாவது ஒருவாளா இருக்கும், அவ்வளவுதானே தவிர ஒண்ணுமே பண்ணலையே. ஆனால் இப்படி உலகம் மொத்தத்தையும் அளந்து இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அல்லது அடியதோ உலகை, அவனுக்கு தவிர வேற யாருக்கு இந்த உலகம் உரியதாக இருக்க முடியும் அப்படி. பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பார் உமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் திருமங்கையாளர் சொல்ற. அது மாதிரி உண்டும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரிதான் உலகத்தையே தன்னுடையதாக எம்பெருமான் பல அவதாரங்களிலே காட்டிக் கொண்டிருக்கிறான். அதுல இது முக்கியமானது. இது மொத்தம் என்னுடைய தாசர்கள், சேத்தனாச்சேத்தர்கள் எல்லாம் என்னுடைய தாசர்கள் அப்படின்னு காட்டி கொடுத்த அவதாரம். அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு நான் பல்லாண்டு பாடுவேன் அப்படிங்கிற போன பாட்டுல மாயக்கடவுள் மாமுதல் அடியே அப்படின்னு முடிச்சு வாழிய என்று யாம் தொடை விஷயம் கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. மாமுதலடிப்போடு ஒன்று கவிழ்த்தளர்த்தி மண் முழுதுமகப்படுத்து ஒன் சுடரடிப்போது ஒன்றுவின் செலியே நான்மகப்புத்தேள் நாடுவியந்துவப்ப வானவர் முறை முறை வழிபட நெறியே தாமரை காடு மலர் கண்ணோடு கனிவாய் உடையதுமாய் 1000 வளர்ந்தன்ன கற்பகாவோ நற்பல பற்பல வண்ண முடித்தோள் 1000 தடைத்த நெடியோய் கல்லது அடியதோ உலகே. ஆக எப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிக்குதான் நாம் பல்லாண்டு பாட வேணும். அவனை தவிர வேற யாருக்கு நாம் தாசர்களாக இருக்க முடியும்? வேற யாருக்கு இந்த பிரபாவம் இருக்கிறது அப்படிங்கிற
மாமுதல் அடிப்போது ஒன்று கவிழ் தளர்த்தி, இந்த உலகளந்த வைபவத்தை ஆழ்வாரே நன்னா பல ஆழ்வார்கள் பல இடத்துல அனுபவிக்கிறார்கள். பொன்முதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்பா ஒரு காலும் காமர்ச்சி உள்ளத்து அப்படின்னு திருநெல் நாடகத்தை 2வது கூட இந்த வைபவம் தான் இருக்கு. ஆச்சரியமான வைபவம். மாமுதல் அப்படின்னு பரம காரணமானவன் அர்த்தம். அது முன்னாடி சொல்லிருக்காரு. பரம காரணமானவன் தன்னுடைய திருவடியாலே அடைந்தான். அதுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் தான் சொன்னேன். பரம காரணமானவன் அதோட நிற்காமல் நமக்கு வேதங்களை கொடுத்து அதோடு நிற்காமல் அந்த வேதத்தினுடைய அர்த்தமாக தானே அழைக்கிறான் அப்படின்னு. அதனால முதல் பரம காரணமான எம்பெருமானுடைய அடிப்போது அப்படின்னு. இன்னொரு முதல்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் பரம பிராபியமான அப்படின்னு சொல்லலாம். எம்பெருமானுடைய திருவடிதான் பரம பிராபியம் அப்படின்னா சீவையை குண்டத்தில் அடைந்து கைங்கரியம் பண்ணப்பட வேண்டியது. அதனால அதுக்கு பல்லாண்டு பாருங்க அப்படிங்கிறது பொருத்தம். பரம காரணம் அப்படின்னா அதனால அதுக்கு பல்லாண்டு பாருங்க அப்படிங்கிறதும். அப்படி முதல் அடிப்போது ஒன்று கவிழ் தளர்த்தி, அந்த எம்பெருமானுடைய பரம காரணமான பரம பிராபியமான எம்பெருமானுடைய அடிப்போது அப்படின்னா புஷ்பம்னு அர்த்தம். புஷ்பம் போல இருக்கான் எம்பெருமானுடைய திருவடி அளக்கும் போது. அதை ஒன்று கவிழ்த்து அலர்த்தி, அதாவது தாமரைப்பூவை கவிழ்த்து வச்சா எப்படி அந்த மாதிரி எம்பெருமான் திருவடினாலே அழைக்கிறான். அலர்த்தினா மலர்த்தின்னு அர்த்தம். தாமரைப்பூவை கவிழ்த்து வச்சு மலர்த்தினானா சில சமயம் தெரியும், தோரணங்கள்லாம் கட்டுருவா கோயில்ல. தாமரைப்பூ மலர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், கையில் வச்சுட்டா தாமரைப்பூ தண்டு கையில் வச்சுப்பான்னு மேல மலர்ந்துருக்கும். ஆனா சில சமயம் கோயில்ல தோரணம் மேல கட்டச்சு தாமரைப்பூ மேல இருக்கும், அப்ப கீழே பார்த்து மலர்ந்துருக்கும். அந்த மாதிரியாக இங்கே தாமரைப்பூ முதல் அடியில எம்பெருமான் பூலோகத்தை அடைந்த போது இங்க தாமரைப்பூ பூலோகத்தை பார்த்து மலர்ந்தா போல அது இருக்கான். முதல் அடிப்போது ஒன்று கவிழ் தளர்த்தி மண்முழுதுமகப்படுத்து, அப்படியாக இந்த பூலோகம் இந்த மண்ணு மொத்தத்தையும் தன்னுடையதாக அகப்படுத்தி கொண்டான். அதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுக்கணும் அவளுக்கு கொடுக்க போறான் அப்படின்னு. இந்த திருவடியினாலே மொத்த பூலோகத்தையும் அளந்தான். அப்ப திருவடி கீழே எல்லாம் இந்த பூலோகங்கள்லாம் மாட்டிண்டு கசங்கி போகாதா, ஒண்ணுக்கு கசங்கி போகாதா அப்படின்னா ஒண்ணும் ஆகாது. அதாவது சில பேர் இந்த சந்தேகம் கூட கேட்கலாம். திரிக்கிரம அவதாரத்துல கடைசியில பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டா, மகாபலியுடைய சிரஸ்ல தன் காலை வச்சேன்னு இருக்கு, தன்னுடைய பாதத்தை வைக்கிறார். மகாபலியுடைய சிரச பாதத்தில் வச்சு ஒரு அழுத்த உள்ளுக்குள்ள பூமிக்குள்ள போயிடுறார் அவர். இப்போ இருக்கார் பூமிக்குள்ள. அப்ப இப்படி திருவடியினால போட்டு எம்பெருமான் இப்படி தொகைக்கிறாரோ, அப்ப இதே திருவடியே எல்லா சிரஸ்லயும் வச்சான் அப்படின்னா, சேத்தன பதார்த்தங்களே அளந்தான் அப்படின்னா, அப்ப மறுபடியும் எல்லாருக்கும் அந்த திருவடி பட்டு அதனால ஹிம்சைங்கிறது வருமா அப்படின்னு கேட்டா அது வராது. ஏன்னா அடிப்போது அது புஷ்பம் மாதிரி, அழகான புஷ்பம். தாமரை பூ இப்படி நம்ம தலையில வச்சுக்கோங்க, அப்ப என்ன பாரமா இருக்குமா இல்ல வலிக்குமா? புஷ்பம் தானே அது. அந்த மாதிரி எம்பெருமான் திருவடியை வைக்கும்போது புஷ்பம் வர, மகாபலியினுடைய சிரஸ்ல எம்பெருமான் திருவடியை வச்சான்னு வரும்போதும் புஷ்பம் மாதிரி தான் வச்சிருக்கார். தாமரை பூ மாதிரி தான் தலையில் தாங்கியிருக்கார், அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். இப்படி அது புஷ்பமாக இருக்க அப்படின்னாலே யாருக்கும் எந்த விதமான உறுத்தலும் இல்லாதபடி முதல் அடிப்போது ஒன்று கவிழ் தளர்த்தி, ஒன்றை இப்படி கவிழ்த்து வச்சு அதை மலர வைத்தவன் எம்பெருமான். அதாவது திருவடி ஆகிற தாமரையை. திருவடிக்கு பார்த்தா 2 பிரபாவம் உண்டு. முதல்ல கண்ணன் திருவடிங்கிறது ரொம்ப மிருதுவாக இருக்கும். குழந்தைகளுடைய திருவடியெல்லாம் எவ்வளவு மிருதுவா இருக்கும், குழந்தைகளுடைய பாதங்கள்லாம் எவ்வளவு மிருதுவா இருக்கும். அந்த மாதிரிதான் கண்ணனுடைய பாதமும் ஸ்ரீராமனுடைய பாதமும் அப்படிதான் இருக்கு. பெருமாள் ராமன் கிட்டேயும் அதுதான் சொல்றார். தசரத ஜனக மகாராஜரே சொல்ற கதம் உபத்யாமிக பிராப்தங்கிற, இப்படி நடந்தா வந்தா. ஏன்னு கேட்டா இந்த திருவடியை பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியல, இது ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய திருவடி. அதே மாதிரிதான் கிருஷ்ணாவதாரத்தில். ஆனால் சக்கடாசுரனை பொடிப்பொடி ஆக்கிறதும் அதே திருவடி தான். 2 ஆற்றல் உண்டு அந்த திருவடிக்கு. பொடிப்பொடியாகவும் இருக்கும், மிருதுவாகவும் இருக்கும். அடியார்கள் விஷயத்திலே மிருதுவாக இருக்கும், துஷ்டர்கள் விஷயத்துல பொடிப்பொடியா ஆக்கும்படியாக வஜ்ரம் மாதிரி இருக்கும்.
அதாவது வண்டிய பொடித்து விட்டான்னும்படியாக வஜ்ரம் மாதிரி திருவடி ஆயிடும். இந்த இடத்துல அடியார்களுக்காக மலர்றதாம், மலர்வதே அடியார்களை பார்த்துதான் மலர்றது. அதனால மாமுதல் அடிப்போது ஒன்று கவிழ்த்து அடர்த்தி மண்முழுதுமகப்படுத்து, இப்படி மலர் வைத்து உலகம் மொத்தத்தையும் தன் திருவடி கீழே ஆக்கி, அதனால எல்லாவற்றையும் தன் வசம் ஆக்கி கொண்டான், நமக்கும் புரிய வைத்தான். அடுத்தது ஒன் சுடரடிப்போது ஒன்றுவின் செலியும், இன்னொரு திருவடி ஆகாசத்துல போறது. ஒன் சுடர் அடிப்போது பிரகாசிக்கிற சுடர் மாதிரி பிரகாசிக்கிறது அர்த்தம். ஒரு திருவடியானது ஒன்று விண் செலியே, ஆகாசத்துல அது போயிட்டு, ஏன்னா ஆகாசத்தை அளக்க ஆரம்பித்து விட்டான் எம்பெருமான். அதாவது முதல் திருவடியினாலே ஒரு திருவடியை பூமியில வைத்து ஒரு திருவடினாலே பூமியை அளந்தான். அதே மாதிரி இன்னொரு திருவடினாலே அளக்கும் போது அங்கேயும் ஒரு பாதத்தை தரையில வைத்து அதுக்கப்புறம் தான் அளக்கணும். அவர் இரண்டாம் திருவதியில அழகா சொல்ற, நின்றதோர் பாதம் நிலம் புதைப்ப நீண்டதோள் சென்றளந்ததென்பர் திசையெல்லாம் அன்று கருமாணியாய் இறந்த கள்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு. நின்றதோர் பாதம் நிலம் புதைப்ப, பெருமாள் நின்றுதான் அளக்கிறார், ஒரு இடத்துல நின்றுதான் அளக்கணும். அப்ப அளந்த பாதத்தை சொல்ற இருக்கட்டும், நின்ற பாதத்தை சொல்ற. ஏன்னா அந்த இடத்துல திருடமா நின்றாதான் மற்றொரு பாதத்தினாலே உலகத்தை அளக்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு காலம் நல்லா ஊனிடாதானே இன்னொரு காலால நம்ம அளக்கிறதோ தூக்குறதோ ஏதாவது பண்ண முடியும். ஒரு காலம் என்ன ஊனி காட்டா பண்ண முடியும். அப்ப பெருமாள் தன்னுடைய ஒரு திருவடினாலே அளந்தான் அப்படின்னா இன்னொரு திருவடியை நன்னா நின்றதோ ஒரு பாதம் நிலம் புதைப்ப, நிலத்திலே புதைச்சு வச்ச மாதிரி வச்சிருக்காங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா. ஏன்னா மேல மேல கட்டடம் கட்டணும்னா நிலத்துல நிறைய புதைக்கணும். ஒரு பந்தக்கால் அப்படின்னா ஒசரமான பந்தக்கால் அப்படின்னா இப்ப அதுக்கேற்ற மாதிரி பூமியில பள்ளம் பண்ணி அந்த பந்தக்கால உள்ள நடனம். அந்த மாதிரி எம்பெருமான் திருவடியில அவ்வளவு அவசரமா வளர்ந்தான், அவ்வளவு அவசரமாக அந்த திருவடியினாலே அளந்தான் அப்படின்னா அப்போ இன்னொரு திருவடி அந்த அளவு நிலத்திலே புதைந்து இருக்கான். நின்றதோர் பாதம் நிலம் புதைப்பா நீன்றதோள் சென்று அளந்ததென்பர் திசையெல்லாம் அன்று கருமானியாய் இறந்த கள்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்ற வேறு. உன்னை பிரமாணித்தார், உன்னை பிரமாணித்தார் அர்த்தம். இந்த எம்பெருமானை ஒத்துக்கொண்டவர்கள் பிரமாணம் மூலமாக, ஏன்னா வேதம் சொல்ற விஷயம் இல்லை, அவர்கள் பெற்ற பேரு அப்படிங்கிற. ஆக அந்த மாதிரியான ரீதியிலே அந்த ஒரு திருவடியாலே பூமியை நன்றாக ஊன்றி கொண்டு இன்னொரு திருவடியினாலே அழைக்கிறார் அப்படிங்கிற வைபவத்தை நாம இங்க பார்க்கிறோம். முதல் அடிப்போது ஒன்று கவிழ் தளர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து ஒன் சுடரடிப்போது ஒன்றுவின் செலிங்கி. பிரகாசிக்கக்கூடிய ஒரு திருவடியானது ஆகாசத்திலே மேல ஊடுருவி மேல போயின்னு இருக்கான். அண்ட கட்டாகங்கள் சொல்வார், அங்க நடுவுல இருக்கிற ஜலத்தை எல்லாம் ஊடுருவி மேல மேல போயிட்டு இருக்கு. தாரகையும் கதிரவனும் தவிர ஓடின வரும் உன்மதியில் புனல் நிறுவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமுனு சீர உணர் உள்ளத்து. அங்கே இந்த பாட்டுல அழகா சொல்ற திருவங்கி ஆழ்வார் திருநடனத்துல பார்த்தோம் நாம. அப்ப அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருவடியானது ஒரு காலம் ஊன்றி இன்னொரு காலாலே ஆச்சரியமாக எம்பெருமான் நடந்த மேல மேல போயின்னு இருக்கு. ஒன் சுடர் இப்போது ஒன்றுவின் செடி அப்படி வியாபித்தது அப்படின்னு அர்த்தம். ஒன் சுடரடி போதும் ஒரு திருவடினாலே இந்த பூமியை அளந்த உடனே எல்லாரும் எம்பெருமானுடைய தாசர்கள்னு ஆயிடுதா. அப்பா இத புரிய வைக்கிறதுக்கு ஒரு வழியா புரிய வச்சாச்சு அப்படின்னு எம்பெருமானுக்கே சந்தோஷமா. புரிய வைக்க முடியாத அர்த்தத்தை புரிய வச்சுட்டா வச்சுக்கோங்க, ஆச்சாரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம். புரிஞ்சுடுத்தா ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுன்னு சொல்றேன், புரிஞ்சுடுத்தனா ரொம்ப சந்தோஷம்னு பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் எனக்கு தாசர்கள் அப்படிங்கறத எம்பெருமான் பூலோகத்தை அளந்து புரிய வைத்தாங்கல்வா. அப்ப அதனால ரொம்ப பிரகாசமாயிட்டாங்க. பிரகாசமாயி ஒன் சோட அப்போ திருமேனி எல்லாம் பிரகாசமாயிட்டான்.
இப்போ உன் சொடரை போது பார்த்தான் இப்படியே தேவர்களையும் நம்ம வசம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிரகாசத்தோட ஒரு திருவடினாலே தேவலோகத்தை அளந்தான், மேல் லோகத்தை. அங்க கடைசியில இருக்கு நான்முகனுடைய லோகம், நடுவில் நிறைய தேவர்கள்லாம் இருக்கா. நான்முக புத்தேன் நாடுவியந்துவப்ப, நான்மக தேவன் இருக்கான், அவனுடைய நாட்டிலே இருப்பவர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். 2 விஷயம் சொன்னேன். நான்முகப்பூத் ஏன்னு கேட்டா என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, ஒரு பெருமாளுடைய திருவடி கீழிருந்து இப்படி ஆச்சரியமாக நம்ம லோகம் வரைக்கும் வருதே அப்படின்னு ஆச்சரியம். அப்படின்னா இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? எம்பெருமானுடைய திருவடி தானே, எம்பெருமான் சர்வ வியாபியாச்சே, அதனால இதுல போய் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, பிரம்மாவுக்கு அது கூட ஆச்சரியம் இல்லையா? பின்ன என்ன கேட்டா, இந்த பரத்துவம் சௌலபியத்தை அவன் நினைச்சு பாக்குற. பரத்துவம் அப்படின்னா எம்பெருமான் உயர்ந்தவனாக மேல இருக்கான், சௌலபியம் அப்படின்னா உயர்ந்தவன் மெதுவா கீழே இறங்கி வந்து எல்லாரோடையும் கலந்து இருக்கான். ஆனா இந்த அவதாரத்துல பாருங்க, சௌலபியத்துல இருக்கும் பரத்துவத்தை காமிக்கிறான். முதல்ல சௌலபியத்தோட இருந்தான், ரொம்ப சின்னவனாக வாமன பெருமாளோட இருந்தான், யாச்சனம் எல்லாம் பண்றான். அப்படி இருந்தவன் கடைசியில பரத்துவத்தை காமிக்கிறான். அப்போ பிரம்மா என்ன சொல்றானா, சௌலபியத்தோட இருந்தவன் பரத்துவத்தை காமிக்கிறான் இல்ல, பரத்துவத்தை காமிக்கிறான்னா 3 லோகத்துக்கும் நான் தான் நாயகன், 3 லோகமும் எனக்கு வசம் அப்படின்னு பரத்துவத்தை காமிக்கிறான்னு அர்த்தம். அப்ப பிரம்மா என்ன சொல்றான்னு கேட்டான்னா, பரத்துவத்துல இருக்கவன் சௌலபியத்தை சேவை சாதிப்பான், ஆனா இங்க சௌலபியத்தோடு இருக்கவன் பரத்துவத்தை சேவை சாதிக்கிறாங்கிறது மட்டுமல்ல, இதுவும் சௌலபியம் தான் அப்படிங்கிறார். ஏன்னா என்னுடைய லோகத்து வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த திருவடி இருக்கொள்ளியோ, திருவடி பூலோகத்துக்கு வந்தது மாதிரியாக என் லோகம் வரைக்கும் வந்து நான் கேட்கலையே, நீங்க அவசியம் எங்காத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்காமையே வந்தாருன்னா ஒருத்தர். எம்பெருமான் திருவடியை பார்த்து இந்திரன் ஏதோ கேட்டான் அப்படின்னா இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்னும் கேட்காம இருக்கச்ச வந்திருக்கு. எம்பெருமானுடைய நீர்மை அப்படின்னா ஜலம் வந்து மேலிருந்து கீழே தானே போயும், அது மாதிரி எம்பெருமானுடைய கருணைங்கிறது மேலிருந்து கீழே தான் பாயும்னு சொல்லியிருக்கா எல்லாரும். ஆனா கீழிருந்து மேல கூட பாயும் போல இருக்காது, ஏன்னா பூலோகத்திலே மேல வந்து எங்க லோகம் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஆச்சரியம். சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய கருணையை பத்தி சொல்லச்ச அருவி கொட்டுறா மாதிரிங்கிறார் பல இடங்கள்ல. ஏன்னா மேலிருந்து அருவி நம்ம தலையில கொட்டுறா மாதிரியாக எம்பெருமானுடைய கருணை நம்ம கலையில வந்து விழுந்திருக்கு. மேலிருந்து அருவி கீழே கொட்டும் சுவாமி, கீழிருந்து அருவி மேல போய் கொட்டுமா அப்படின்னா எம்பெருமானுடைய கருணை அப்படியும் இருக்கு அப்படிங்கறதுதான் வியப்பு. அதான் அவருக்கு ஆச்சரியம், அந்த லோகத்தில் இருக்க ஆளுக்கு எல்லாருமே வியப்பு. எம்பெருமானுடைய அந்த நீர்மை அப்படிங்கிறது மேல நோக்கி வந்துட்டு இருக்கேன். அதாவது அழகா சொல்றார், அந்த ஜலம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டில் ஏறி உட்காந்தா அங்கேயும் ஜலம் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிரம்மா சொல்றாராம், அந்த எம்பெருமானை நன்றாக சேவிக்கிறோம்னா சேவி குண்டத்துல நித்திய சூரியா இருக்கணும், இல்ல வேண்டாம்னா பூலோகத்துல இருந்து அவதாரங்கள்லாம் சேவிக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் ஒரு மேட்டு பிரதேசத்திலே நான் இருக்கச்சே என்னையும் நோக்கி அந்த எம்பெருமானுடைய கருணா ஜல பிரவாகம் வந்திருக்கு அப்படின்னா எத்தனை பாக்கியம், அந்த திருவடி வந்திருக்குன்னா அப்படின்னு வியக்கிறார். நான் வகுத்தேள் நாடு வியந்து உவப்பா, அதுக்கு மேல உவப்பு அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா நாம போய் சேவிக்க வேண்டிய விஷயம் நம்ம கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷத்தோடு இருக்க. நினைவின்றிக்கே இருக்க திருவடி கையிலே வந்தவாறே அலப்ய லாபத்தாலே தடுமாறி இப்படி நினைக்கவே இல்லை. பெருமாள் நம்ம மாத்துக்கு திருவடியை வந்து நேர அப்படியே திருவடி நம்ம மாத்துல வந்து திருவடி சாதிப்பார் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஆனால் அவரே வந்துட்டாரு, பெருமாளே வந்துட்டாரு. அந்த சந்தோஷத்துல இவர் இருக்காராம். நான்முக புத்தேள் நாடு வியந்து உவப்ப, புத்தேள்னா தேவன் அர்த்தம், நான்முக தேவன், நாடுனா அந்த நாட்டுல இருக்கிறவர்கள் எல்லாருமே சந்தோஷத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் இருக்காணும். நான்முக புத்தேள் நாடு வியந்து உவப்ப வானவர் முறை முறை வழிபட நெருங்கி. அது மட்டும் இல்ல, நடுவில் எத்தனையோ தேவலோகங்கள்லாம் இருக்கு பிரம்மலோகத்துக்கு போகச்ச. அப்போ அங்க வானவர்கள் தேவர்கள்லாம் இருக்கோ, அவர்கள்லாம் முறை முறை வழிபட, முறைப்படின்னு அர்த்தம். நெறியில நெறிப்பட்டு அப்படின்னு அர்த்தம். அவர்கள் நேர்மையான முறையிலே சாஸ்திரங்கள் சொன்ன முறையிலே அவர்கள் வந்து வழிபட அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கும் சாஸ்திரங்கள் உண்டு இல்லையோ, அவ திருவடி வந்தானா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர்கள் பண்ணிட்டு இருக்கு. பெருமாள் திருவடியோடு வந்தாலும் முதல்ல விளக்கேற்றுறதுல இருந்து ஆரம்பிக்கணும்.
பிரம்மாவும் என்ன பண்ணான்னு கேட்டான்னா உடனே விளக்கேற்ற. பிரம்மாவும் என்ன பண்ணான்னா உடனே அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ண. பெருமாள் வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு உபசாரங்கள் சமர்ப்பிக்கணும் இல்லையா? ஆத்திர பெரியவா வந்திருக்கான்னா முதல்ல பாத்தியம் சமர்ப்பிப்பான், திருவடியில தான் ஜலம் சேர்ப்பான் முதல்ல. அப்புறம் அர்க்கியம் கையில ஜலம் சேர்ப்பான். அதுக்கப்புறம் ஆத்துக்கு வாங்குவோம் அப்படின்னு கூப்பிடுவான். பெருமாளுக்கு கூட உபசாரத்துல பாத்தியம் அர்க்கியம் அப்படிலாம் உண்டு. அதனால பிரம்மா என்ன பண்ணாருன்னா திருவடி வந்திருக்காருன்னு அவருக்கு பாத்தியம் சமர்ப்பிக்கணும், திருவடியில ஜலம் சேர்க்கணுங்கிறதுக்காக குறை கொண்டு நான் முகன் குண்டிகை நீர் பெய்தே தன்னுடைய கமண்டலத்தில் இருக்க ஜலத்தினாலே அவர் சேர்க்கிறார். குறை கொண்டு தன்னுடைய குறையை வைத்துக் கொண்டு, அதான் நான் ஒன்னும் ஆக்கிஞ்சன்யம், நான் ஒன்னும் கேட்காம இருக்கச்சே எம்பெருமான் வந்திருக்கிறானே அப்படின்னு தன்னுடைய கமண்டலத்தில் இருக்க ஜலத்தை சேர்த்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி புருஷயுக்தத்தால. பிரம்மாக்கு தான் வேதம் தெரியுமே, 4 முகத்துல 4 வேதம் இருக்கும், 4 வேதத்தை சொல்லி எல்லா வேதத்திலும் புருஷயுக்தம் இருக்கு சொல்லி அங்கே அபிஷேகம் பண்ற. தரை கொண்ட அதில் இப்படியாக அபிஷேகம் பண்ணி தன்னுடைய தோஷங்களை எல்லாம் போக்கி கொண்டார் பிரம்மா. ஆனா நான்முக புத்தேள் நாடுவியந்துவப்ப வானவர் முறை முறை வழிபட நெறி. மாணவர்கள்லாம் சாஸ்திரம் சொன்ன முறையிலேயே நேர்மையான முறையிலே. அதுக்கு என்ன உதாரணம் கேட்டா, சிவன் என்ன பண்ணான்னா அந்த பிரம்மா சேர்த்த ஜலம் அது பெருமாள் திருவடியில பட அதை உடனே சிவன் தன் தலையினாலே வந்து தாங்கி கொண்டார் அப்படின்னு இருக்கு. இது என்ன பாகவதத்துல இருக்கு, ஆழ்வார்கள்லாம் பல இடத்துல சொல்லியிருக்கா, இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. ஏன்னா இதை காட்டிலும் நல்ல வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைச்சா, அதான் முறை முறை வழிபட நெறி. எம்பெருமானுடைய திருவடியை தன் தலையினாலே தாங்குவதற்கு, எம்பெருமானுடைய திருவடி ஜலத்தை தன் தலையினாலே தாங்குவதற்கு இதை காட்டுற வேற நல்ல வாய்ப்பு கிடையாது. பாவனார்த்தம் ஜடா மத்தியே ததார சிரசாகரஹான்னு பாஞ்சராத்திர ஆகும். தன்னுடைய ஜடைக்கு நடுவில் அப்படியே கொஞ்சம் வச்சுட்டான் இந்த கங்கை. அதாவது பெருமாள் தீர்த்தம் இருக்குல்ல, அதை தலையில புரோட்சிச்சுக்கணும் ஒண்ணு இருக்கு. பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம் கேட்டா தலையில புரோட்சிச்சுக்கான். அப்போ கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா ஆத்தெல்லாம் 3 தரம் பெருமாள் தீர்த்தம் கொடுத்துட்டு 4வது தரம் புரோக்ஷிக்கிறதுக்காக கொடுப்பார்கள். அது தலையில புரோக்ஷிச்சுக்கணும். நம்ம கோயில்கள்ல பார்த்தா 3 தரம் தான் கொடுப்பா, 4வது தரம் கொடுக்க மாட்டா. இல்ல சில பேருக்கு 1 தரம் கொடுப்பா. அப்ப அந்த 1 தரத்தையே சாப்பிட்டுட்டு உடனே அதனுடைய மீதியே வச்சு தலையில புரோக்ஷித்துக் கொள்வார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சொல்லிருக்க, அந்த சமயத்துல அந்த பெருமாள் தீர்த்தத்தை நாம தலையில புரோக்ஷிச்சுட்டோம்னா கங்கா ஸ்நானம் பண்ண பலனம். ஏன்னா திருவடி தீர்த்தம் அது. இந்த பெருமாள் தீர்த்தங்கிறது பெருமாளுக்கு திருவஞ்சனம் பண்ணி திருவடியிலேருந்து வந்த தீர்த்தமா இருக்கும். அப்படி இல்லை திருவாராதனம் பண்ணினாலும் திருவடியிலேருந்து வந்த தீர்த்தமா இருக்கும் அது. ஏன்னா பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சு. அதனால அந்த திருவடி தீர்த்தமானபடினால அதை தலையிலே புரோக்ஷித்து கொண்டால் கங்கையிலே ஸ்நானம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் உண்டு. இதெல்லாம் ஆகமங்கள்லாம் சொல்லி இருக்கு. இதுக்கு உதாரணமே சிவன் தான். அவர் தான் முளையில அந்த தலையை நீட்டினார் அந்த ஜலத்தை. அப்ப அவர் தலையில கங்கையாக இருந்தது. நீண்ட காலமாக அப்படியே இருந்தார், ரொம்ப காலம் அப்படியே இருந்தார் அப்படின்னு இருக்கு. அதனால பாவனார்த்தம் ஜடா மத்தியே பாவனார்த்தம் அப்படின்னு தனக்கு சுத்தி கிடைக்குங்கிறதுக்காக ஜடையில அவர் தாங்கின. யோக்யோஸ்மி அவதாரணாத்து, இதுக்கு நான் தகுந்தவன், எம்பெருமானுடைய திருவடி ஜலத்தை என் மேல நான் தாங்கிக்கணும், அது பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சாதான். வருஷாயுதான்யத பகூன் ந முமோச்ச ததா ஹரஹாம். அவர் சிரஸ்ல அப்படியே இருக்கும் 3 வருஷ காலம். நம்மளாம் புரோக்ஷிச்சா உடனே செல்வ தொடச்சுருவா. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வருஷ காலம் தரிச்சுன்னு இருந்தார். ஆஹா, அந்த மாதிரி ரீதியில தரிக்க வேண்டிய தீர்த்தம் அது. அதுக்கு உதாரணமாக இந்த சிவன் தன்னுடைய சிரஸ்னாலே தாங்குறார். தேவர்கள்லாம் கூட புரோக்ஷிச்சுக்கிறா போல இருக்கு. வானவர் முறை வழிபட நெறியே தாமரை காடு மலர்கண்ணோடு கனிவாய் உடையதுமாய். எம்பெருமானுடைய திருமேனி வளர்ந்துருக்கு. திருவடினா திருவடி மட்டும் வளராது, மொத்தம் திருவேணி வளர்ந்தாதான் இந்த திருவடியும் சேர்த்து வளரும். ஆழியழ சங்கும் வெள்ளுமழ அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி மொத்தமும் திருமேனி அப்படி வளருது. அப்போ தாமரை காடு பூத்தா போல இருக்காம எம்பெருமானுடைய கண்களை பார்த்தால் தாமரை காடு மலர் கண்ணோடு
மலர் கண்ணுடன மலர்ந்த கண்ணோடு மலர்ந்திருக்கு. ஏன்னா இத்தனை பிரம்மா சேவிக்கிறார், சிவன் சேவிக்கிறார், தேவர்கள்லாம் சேவிக்கிறார்கள், மனுஷர்கள்லாம் சேவிக்கிறார்கள். அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா. நிறைய பேர் சேவிச்சாதான் மலருவாம் அந்த கண்ணு. தாமரை காடு மலர் கண்ணொடு கனிவாய் உடையதுமாய். கனிவாய் அப்படின்னா எம்பெருமானுடைய திரு அழகு கனி போன்ற அழகான வாய் உடையதாக வளர்கிறார் எம்பெருமான். தாமரை காடு மலர்க்கும் தாமரை காடுன்னு போட்டா பாருங்க. நான் முடித்தோடு 1000 தழைத்தன்னு சொல்ல போறேன். எல்லாமே 1000 மடங்கு இருக்கு போல. அப்போ புண்டரி கவன ருச்சி லுண்டா கலோச்சனான்னு வரும் ரகுவீர கீதத்துல. புண்டரீக வன ருச்சி இல்லை. புண்டரீக வனம்னா தாமரை காடு. தாமரை காட்டு போல திருக்கண்களுடையவன் ஆழ்வார் சொல்றதை வச்சுன்னு தான் அங்க அப்படி சொல்ற. புண்டரீ கவன ருச்சி லுண்டா கலோச்சனா அப்படின்னு தாமரை காட்டை காட்டிலும் அழகா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தாமரை காடு மலர் கண்ணொடு கனிவாய் உடையதுமாய் முடித்தோள் கற்பகாவு பற்பலவன் 1000 மலர்ந்தன்ன. அடுத்து 2 உதாரணம். ஒன்னு 1000 சூரியன் மலர்ந்தா போல எம்பெருமாண்டி திருமுடி, திரு அபிஷேகம், கிரீட்டம் அர்த்தம். அப்புறம் கற்பகாவு பற்பலவன் தாமரை இது கற்பக தோட்டங்கள். அது பற்பல தோட்டம் இருந்தா எப்படியோ அந்த மாதிரி பல கைகள் எல்லாம் முடி தோல் 1000 தழைத்தா 1000 தோளோடு கூட எம்பெருமான் தழைத்து இருக்கானோ. ஒரு கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொடியில நிறைய பூ காயும் எல்லாம் தழைச்சு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக இந்த கற்பக காவு. இது கற்பகமே கொடி. அந்த கொடியில கொடி மொத்தம் நிறைஞ்ச தோட்டம். அந்த தோட்டத்துல தான் நம்ம ஒண்ணு ஒண்ணா வச்சுக்கணும். தாமரை காடு மலர் கண்ணோடு கனிவாய் விடும். அதுக்கு கனியாக எம்பெருமானுடைய வாயெல்லாம் இருக்கு. அப்போ முடித்தோல் 1000 தழைத்த 1000 அது வளர்ந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தோல் 1000 அப்படியாக தழைத்து இருக்குன்னு சொல்றாரு. அதனால்தான் நெடியோய் கல்லது அடியதும் உலகே. இப்படியாக ஆச்சரியமான ஒரு திருமேனியோடு கூட சேவை சாதிப்பவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட நெடியோன்னா பெரியவன் அப்படின்னு அர்த்தம். என்ன பெரியவன் அப்படின்னு கேட்டா எல்லாரை காட்டிலும் பெரியவன் உயர்ந்தவன் அப்படிங்கிறத எம்பெருமான் நிரூபணம் பண்ணிட்டான் இல்லையா. அப்படிப்பட்ட நெடியோய்க்கா அல்லது அடியதோ உலகே. அவனை தவிர வேற யாருக்கு உலகமானது உரியது? அவனுடைய தாசர்கள் தானே எல்லாரும், அவனுக்கு சேஷம் தானே அப்படின்னு அர்த்தம். நெடியோய்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், ரொம்ப ஒசரமாக வளர்ந்தபடினால உயர்ந்தவன். திருமேனினாலே இந்த அளவு ஒசரமா யார் இருக்கா? இன்னொரு அர்த்தம் பெரியவன் அர்த்தம் நெடியோன்னா. அதாவது குணங்கள்னாலே பெரியவன். அதாவது இந்திரனை, மகாபலியை, நமக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் பல விஷயங்களை எம்பெருமான் புரிய வைத்திருக்கிறான் அப்படின்னபடினால அப்படிப்பட்ட எம்பெருமானை தவிர வேற யாருக்கு நாம் சேஷர்கள்? அதனால என்ன கேட்டா அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை தவிர வேற எதுக்கு பல்லாண்டு பாடுவது? அதனால அதற்குதான் பல்லாண்டு பாட வேணும் அர்த்தம். நெடியோய் கல்லது அடியதோ உலகே. சர்வ ரட்சகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாரையும் ரக்கணம் பண்ணும்போது எல்லாரையும் தன் திருவடி கீழே வைத்து ரக்கணம் பண்ணி இருக்கிறான். அந்த விஷயத்தை புரிய வைத்திருக்கிறான். அப்படின்னா அதை தவிர வேற யார் நமக்கு இந்த மாதிரியான பரம அனுகிரகம் பண்ணியிருக்கான்? அதனால வேற யாரு காலில் போய் விழ முடியும்? அந்த மாதிரி வேற யாருக்கு நாம் மங்களாசாசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கு. யாருக்கு அடியவர்களோ அவர்களுக்கு தானே மங்களாசாசனம் பண்ணணும். எம்பெருமானுக்கு தான் அடியவர்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வைபவம் வந்த அப்புறம் உன் காலில் கீழே தகையுண்டவர்களுக்கு மங்களாசாசனம் பண்ண அடுக்குமோ? எம்பெருமானுடைய திருவடி கீழே இந்த மாதிரி இருந்தவர்களுக்கு மங்களாசாசனம் வேற யாரையும் பண்ண முடியும்? அதனால எம்பெருமானுடைய திருவடியைத்தான் நான் மங்களாசாசனம் பண்ணுகிறேன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் திரிவிக்ரம அவதாரத்தில் அப்படி உயரமா வளர்ச்ச அப்போ பலவிதமாக எம்பெருமானுடைய திருமேனியும் வளரச்ச அப்போ தோள்கள் 1000 அப்படின்லாம் சொல்ற மாதிரி 1000 தோள்களோடு கூட எம்பெருமான் வளர்ந்தான் அப்படிங்கிற அர்த்தமும் இங்கே தெரியுது. மாமுதல் அடிப்போது ஒன்று கவிழ்த்து அலர்த்தி மண் முழுதுமாக படுத்து
ஒன் சுடரடி போது ஒன்றுவின் செலி நான் முகப்புத்தேள் நாடுவியன் துவப்ப வானவர் முறை முறை வழிபட நெறியே தாமரை காடு மலர் கண்ணொடு கனிவாய் உடையதுமாய் இருநாயிரு ஆயிரம் மலர்ந்தன்ன. இருநாயிரம்னா பெரிய சூரியன், 1000 சூரியன் மலர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திரு அபிஷேகம் கிரீட்டம் இருக்குன்னு அர்த்தம். இருநாயிரு ஆயிரம் மலர்ந்தன்ன கற்பக காவு பற்பல வந்த. கற்பக காவுன்னே போட்ட தோட்டம் இது, கற்பக தோட்டமே பற்பலவா இருக்கா மாதிரி முடித்தோள் 1000 தழைத்த நெடியோய் கல்லது அடியதும் உலகே. எல்லாமே எம்பெருமானுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் தோள்கள் நிறைய வளர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், திருவடி வளர்ந்துன்னா திருவடி மட்டுமா வளர்ந்தது. அப்போ ஆழி அழா சங்கும் வில்லும் அழா திசைவாழி அழா அப்படின்னு சொன்ன மாதிரி அண்டம் மோள அழா முடி பாதமழ அப்படின்னு இப்ப எல்லாம் தான் வளர்ந்தது. திருமுகத்திலிருந்து திரு அபிஷேகம் கிரீட்டத்திலிருந்து அம்சம் எல்லாம் வளர்ந்தது அப்படின்னா அப்ப பாதுகையும் வளர்ந்துருக்கணும் இல்லையோ. எப்ப திருவடி வளர்ந்ததோ நம்ம திருவடிக்கு ஏற்ற மாதிரி பாதுகையும் வளர்ந்துருக்கணும் இல்லையோ. அப்போ வலிமத விகாரேன்னு ஆரம்பிச்சு அப்பவும் பாதுகையும் வளர்ந்தது, பாதுகையும் வளர்ந்தது, பாதுகையும் வளர்ந்து என்னுடைய பாபத்தை போக்கியது அப்படிங்கிற விஷயத்தை வரைக்கும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட நெடியோய்க்கு அல்லது இங்க உலகந்த உத்தமன்னு ஆண்டார் சொல்ற. எம்பெருமான் தான் உத்தமன் தான். ஏன்னா தான் கஷ்டப்பட்டாவது பிறர் காரியத்தை சாதித்து கொடுப்போம் தான் உத்தமன். அந்த மாதிரி உலகத்துல எல்லாருடைய காரியத்தையும் சாதித்து கொடுப்பதற்காக தான் யாச்சனங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வளர்ந்து உலகத்தை எல்லாம் அழைக்கிறான். தான் கஷ்டப்பட்டு அவதாரம் எடுத்தாவது கஷ்டப்பட்டாவது உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைத்தவன் தான் உண்மையிலேயே நெடியோன், அவன் தான் பெரியவன். அவர்கள் தான் உத்தமர்கள். அதான் 3 சொல்றான், நானும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்னா மத்தியமர்கள், நான் கஷ்டப்பட்டா விட பரவாயில்ல நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சா உத்தமர்கள், இல்ல நான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சா அதமர்கள், மோசமானவர்கள். இப்ப மகாபலி இந்திரன் இவெல்லாம் இருக்கான். மகாபலி அப்படிங்கிறவர் சாதாரணமானவர். இந்திரன் கிட்ட எல்லாத்தையும் அபகரிச்சு நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் வேற யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்திரன் என்ன பண்றான், மகாபலி நீ இருக்கிற இடத்துல நீ இரு, நான் இருக்கிற இடத்துல நான் இருக்கேன், என்னையே அபகரிக்கிறேன், நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருக்கேன்னு சொல்றவன் மத்தியம். ஆனா எம்பெருமான் என்ன பண்றான்னா தன்னை அழித்து கொண்டாவது யாசனம் பண்ணி கொண்டாவது இவர்களுக்கு வேண்டியதை முடித்து கொடுப்பேன் அப்படின்னு மகாபலி இந்திரன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற. அதுக்காக தான் வாமனனா போய் யாசனம் பண்ணி எல்லாம் பண்ற. அதனால உத்தமன். அது மாதிரி நம்ம விஷயத்துல நமக்கு இந்த விஷயத்தை புரிய வைப்பதற்காக எம்பெருமான் இப்படி எல்லாம் பண்றபடினாலே உத்தமன். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நெடியோய்க்கல்லது அடியோ உலகே ஆக அவனுடைய திருவடிக்கு தான் பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அடுத்த பாசம் நாளைக்கு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.